முதல்ல நீ இப்ப இடத்த காலி பண்ணு. என்னடி இது? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டி விட்டா மாதிரி இருக்கு. கோப்படி அந்த பண்ணுவ உங்களை நான் காலி பண்றேன். ஹலோ, என்ன அவங்களையும் நாங்க காலி பண்ணலான் இருக்கோம். எங்களை காலி பண்ண போறியா? இப்பவே 2 பேரும் ரோட்டுக்கு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆக போறதோ? அந்த ஆண்டவன் தாண்டி உங்களை காப்பாத்தணும். ஓயா உன் வீட்டு வாடகையே நீயும் உன் பணமே எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல நீ வீட்டை காலி பண்ணிடு. இன்னமா டிஸ்கோ லைட் 1 மாசம் தங்க போறதா இங்க பேச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் காலி பண்ண முடியாது. அடியே பெட்ரூம் மாஸ்டர் லைட் ஓனருக்கு பிடிக்கலனா 1 நிமிஷத்துல நான் காலி பண்ண சொல்லுவோம். காலி பண்ணிட்டு பெட்டியை தூக்கிட்டு கிளம்பு. எதுக்கு அடிக்கிறீங்க? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பக்கமே யாரும் வரக்கூடாது. நீயும் யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. பேலன்ஸ் என் வைஃப் சொல்லுவா. மீறி கூட்டிட்டு வந்த திருஷ்டி பூசணிக்காய்க்கு பதிலா உன் தலையை வெட்டி வாசல தொங்க விட்டுருவோம். புரியுதா? Do you understand what she said? Darling, I think you must be understand. Let's go. ஐயோ இது சரியா? எதுக்கே உனக்கு இந்த வேலை? டைமே ரொம்ப பேடா இருக்கு. வெரி பேட் டைம். காரணம் இல்லாம எல்லாரும் அடிக்கிறாங்க. இந்தப்பா இங்க வீடு இல்லையா? கிளம்புங்க. அங்கேயே ஒரு வீட்டை பார்த்தோம். அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. அது வேணான்னு இங்க கூட்டு வந்த. இப்ப அந்த வீடு இல்ல, இந்த வீடு இல்ல. இனிமே புதுசா ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிக்கணும் நாங்க. ஒண்ணா பாடி. நான் அப்பவே சொன்னேன் இவரை நம்பாதீங்கன்னு. கேட்டீங்களா? என்ன போற வரவங்க எல்லாம் ஆளுக்கால் அடிக்கிறாங்க. ஆளுக்கால் என்ன அடிக்கும் போது என்னையே நான் அடிச்சுக்க கூடாதா? ஐயா ஐயா பட்ரி பாய் அடி செருப்பாரு. பசி வயிற்ற கிள்ளுதடி. சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. வாடி வாடி வாடி. பசியில உயிர் போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் வச்சுட்டே எல்லாத்தையும் வச்சுட்டியா? ஐயோ ரசம் எங்க? ஊறுகாய் எங்கடி? இரு இரு நானே வந்து ஊறுகாய் எடுக்கிறேன். ஊறுகாய் இல்லைன்னு எனக்கு சாப்பாடு இறங்காது. ஐயோ இப்போ என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பொறுமையா நல்லா நிதானமா சாப்பிடுவான். எதுக்கு நீங்க வந்து இங்க உட்கார்ந்திருக்கீங்க? டைனிங் டேபிள் எதுக்கு முடி வெட்டுறதுக்கா உட்காருவாங்க? எல்லாம் சாப்பிடுறதுக்கு தாமா. வாங்க எல்லாருக்கும் பசிக்குது. அப்படியே காய்கறிகள் எடுத்து பரிமாறுங்க, சாப்பிடுவோம். ஏய் இங்க பாரியா, உங்களுக்கு ரூம் மட்டும் தான் வாடகை கொடுத்துருக்கோம். சாப்பாடு போறோம் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நீ என்னமா பெரிய அல்பையா இருக்கிற? சோறு போடுறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? சோறு போடுறது புண்ணியம் தாண்டா. ஆனா உங்களுக்கு போடுறது பெரிய பாவம். தபார் ஓவரா பேசாத. ஒழுங்கா சாப்பாடு போடு. நீங்க தானே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. அடே இதெல்லாம் எங்களுக்கு சமைச்சதுடா. தெரியும். உங்களுக்கு சமைச்சத நாங்க சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதா? அதானே. போடுமா. ஏய் என்னடா போடு போடுன்னு சொல்லிட்டு இருக்க? போடுனா என்னமோ போஸ் கொடுத்துட்டு நிக்கிற. போட்டு தள்ளிடுவான். ஜாக்கிரதை. போடு.
பேசாத. போடு. என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையும் வெரைட்டி வாரியா போடு. நீ அந்த பக்கம் போற, எனக்கு எடுத்து போய் போடு. உண்மையிலேயே நீங்க யாரு சார்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஐயோ, வேணாம் 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 சார். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. ஏதோ ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட்டுதான் நினைச்சுக்கிறேன். எது? பேசாத, போடுமா. இல்லாம பேசாதீங்க. அது நீங்க சாப்பிடுங்க. நீங்க Thank you. சாப்பிடுங்க. ஏதோ பயத்துல லைட்டா உளறாங்க. நீங்க கண்டுக்காம That's சாப்பிடுங்க. good. நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? அத்தை, அந்த சாருக்கு வெஸ்ட ஊத்துங்க. ரசமா? இல்ல இல்ல இல்ல, ரசம் ரசம் ரசம். ரசமா? அப்படி சொல்லு. ஏன் இந்த கோழிகள்லாம் இல்லையா? கோழியா? ஆடே வந்துட்டு இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. ஓகே ஓகே. அந்த பாவக்காய் பொரியல் வைய. இருமா மெதுவா வரும். சாப்பிடுங்க சார். காரக்குழம்பு ஊத்து. அதோ போறேன்க்கா, இதோ போறேன்க்கா. ஏய், என்ன நான் உனக்கு அக்காவா? சார் தங்கச்சி, மன்னிச்சு என்னது? அது இல்லையா? தலையை தட்டி விட சொன்னார் நான் சார். தட்டிக்கிறேன். இந்தா. ஐயோ, அடியே, பசிக்குதுன்னு விழுந்து விழுந்து சமைச்சோம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நல்ல நாய் நக்கிற மாதிரி எப்படி நக்கிட்டு போயிருக்காங்க பாரு. என்னது? ஒண்ணும் இல்ல சார், நல்லா வழிச்சு லட்சணமா சாப்பிட்டீங்கன்னு சொன்னேன். நீ திட்டினது எனக்கு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். அதுக்கு மான ரோஷம் இருந்தா தானே நீ ஃபீல் பண்ணுவ. எது? ஒண்ணும் இல்ல சார், சாப்பாடு நல்லா இருந்துச்சா சார்? ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா உன் மூஞ்ச பாத்துட்டே சாப்பிடுறதா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏய், எவ்வளவு நக்கலடா உனக்கு. இரு இரு, நீ தூங்கும் போது பெரிய கல்லா போட்டு தலைய சோல்ஜர்ஸ், அதை எடுத்துட்டு வாங்க. எஸ் பாஸ். என்ன சார் இது? எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்து போறீங்களா? இத துவைக்கலன்னா உங்களை கொளுத்த போறேன். ஐயோ, எது? இவ்வளவு பெரிய மூட்டை துணியை நாங்க துவைக்கணுமா? பின்ன கிழிக்க சொன்னா? நீங்க ரெண்டு பேரும் இத நல்லா துவைச்சு காய வச்சு அயன் பண்ணுங்க பாக்கலாம். ஐயோ, டேய், என்னடா ரொம்ப ஓவரா அராஜகம் பண்றீங்க? ஐய, ஏமா இதே டைலாக்க எத்தனை தடவை தாமா சொல்லுவ? தர்மா, அராஜகம் பண்றோம்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, எதிர்த்து பேசாம சொல்றத செய்ய. எடுத்துட்டு போங்க. பாஸ், இவங்கள சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ். ஒருத்திய சுட்டு கொன்னுடுங்க. ஓகே. அப்புறம் இன்னொருத்தி பயந்து சொன்ன பேச்ச கேப்பா. என்னடி இது? ஏதோ தோசை சுடுற மாதிரி சொல்றேன். ஏய், நீங்க தோசையை விட சீப். அசால்ட்டா நாங்க சுடுவோம். அத்தை, சரியான கொலைகார கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அத்தை. ஏய், கொலை அது இதுன்னு எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. எங்க ரேஞ்சே வேற. சொல்ற பேச்ச கேட்டீங்கன்னா உங்க பணமாவது புதைக்க கிடைக்கும். இல்ல உங்க ரெண்டு பேர் பேரையும் பேப்பர்ல எழுதிதான் புதைக்கணும். போங்க, போய் எழுதி தோச்சு எடுத்துட்டு வாங்க. போங்க போங்கன்றல. போ. போறேன். அட போமா. துவைக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட போறாங்க. நான் போய் மெயின் கிட்ட பூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. கரெக்டா செய்வாங்களான்னு தெரியலையே. சரி, ஓகே. பாவண்டா, பண்டுவும் கௌசல்யாவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு யார் யாரையோ குடி வச்சு இப்ப ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. யார் அவங்கள? பணம் வருதுன்னு பம்புவாங்களே தவிர அவங்களாவது அவஸ்தைப்படுறதாவது. அவங்களால மத்தவங்க தான் அவஸ்தைப்படுவாங்க. அவங்க அவஸ்தைப்பட வாய்ப்பே கிடையாது. இல்லடா, நேக்கெனவும் அப்படி தோணல. குடுத்துறம் வந்திருக்கிறது சரியான ரவுடி கோஷ்டி மாதிரி தெரியறது. நிச்சயமா அவங்க ரெண்டு பேரும் அவ கிட்ட அவஸ்தை தான் படுவாங்க. இரு இரு இரு, நீ வில்லியா காமெடி பேசான்னு தெரியாத அளவு கன்ஃபியூஸ் பண்ணுவ. இன்னைக்கு என்ன குணச்சித்திர நடிகை மாதிரி ஓவரா பிலிம் காட்டுற? ஏய், நன்றி கெட்டவனே. நானாவது அவங்கள்ட்ட அப்பப்போ ஓசி வாங்குவேன், இல்ல திட்டு வாங்குவேன். ஆனா நீ அப்படியா? மாதவங்கிட்ட கௌரவமா வேலை பார்த்து மாசா மாசம் சொலையா சம்பளம் வாங்குறல்ல, அப்படி பார்த்தா என்ன விட நீ தாண்டா அவங்க மேல விசுவாசமா இருக்கணும். மாதவங்க கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்லு, ஆனா சொலையா சம்பளம் வாங்குறேன்னு சொன்னா கொலையாயிடும். இது மட்டும் பண்டுக்கு தெரிஞ்சது ஒன்ன கொலை பண்ணிடுவா. வாடா. இது குணச்சித்திர நடிகை இல்ல, வில்லிதான். சீக்கிரமா ஓசக்கற. என்னது இது? பூட்டு. அது இல்லடா. இல்ல, இது பூட்டு தான். இது
பண்டரிபாய் வீடு ஏன் இப்படி பூட்டி இருக்கு? ஏய், எல்லா வீடு பூட்டு இப்படிதான் பூட்டி இருக்கும். நான் அதை சொல்லல. அப்புறம் என்ன? எப்ப பார் வீடு திறந்தே இருக்குமே, இன்னைக்கு ஏன் பூட்டி வச்சிருக்காங்க? உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான். டேய். சரி விடு, கோவப்படாத. அதானே இந்த கேட்டும் அவங்க 2 பேரோட வாயும் எப்பவுமே மூடவே மூடாது. ஆனா இன்னைக்கே இப்படி மூடி வச்சிருக்கு. என்னது இது? உள்ள யாரையுமே காணுமே. ஏண்டா? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? வரப்போற பணத்துல நான் எங்க சம்பளம் கேட்ட போறேன்னு பயந்து 2 பேரும் தலைமறை ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீயே கோவப்படுற? விட்டா என் சம்பளத்தை நீயே தலைவனம் கட் பண்ற போல இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. மேடம் மேடம் மேடம், ஏன்டா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? பண்டரி பாய கூப்பிடுறேன். அப்ப இங்க நின்னு கத்தாம பின்னாடி தெரியல போய் கத்துவாங்க. முண்டம், அத உள்ள போய் கூப்பிட வேண்டியதுதானே? வந்துட்டாரா ஹைகோர்ட் ஜட்ஜி, அப்படியே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ஆளை பாரு. இது என்னது? இது பூட்டு. நான் மட்டும் 500 ரூபாய் நோட்டு நான் சொன்னேன். ஆமா, கேட் ஏன் பூட்டி இருக்கு? கேட்காம தான் பூட்டி இருக்காங்க. அது இல்லடா, வாச கேட்ட ஏன்டா பூட்டி இருக்காங்க? அது தெரியாம தான் 2 பேரும் இங்க நிக்கிறோம். என்னது இது? பன்றி பாயும் அவ மருமகளும் துணியை துவைச்சு காய போட்டு இருக்காங்க. ஏன் லேடிஸ் துணி துவைச்சு காய போடுறத பார்த்ததே இல்லையா நீங்க? அது இல்லடா, அங்க பாருடா. அது அவங்களோட துணி மாதிரி தெரியலையே. அப்ப யாரோட துணியா இருக்கும்? ஏண்டா, வீட்டுல குடி இருக்கிறவங்களே, ஒருவேளை அவங்க துணியா இருக்குமோ? அவங்க துணியா அவங்க ஒழுங்கா துவைக்க மாட்டாங்க. இதுல மத்தவங்க துணி வேற துவைக்கிறாங்க. அவங்க அறிவு கிட்டவனே. 5-10 மேல கிடைக்கிறதுன்னா குடி இருக்கிறவங்க துணி இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க துணி எல்லாம் துவைப்பாங்க. லாஜிக். பன்றி பாய், பன்றி பாய், பன்றி பாய். நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கடி. நடந்ததை சொல்லி எப்படியாவது நம்மளை காப்பாற்ற சொல்ல வேண்டி. ஐயோ, கொடி அத்துறாதீங்க, கீழே குனிஞ்சு வாங்க. முதல்ல நான் உங்களை காப்பாற்ற போல இருக்கு. வாங்க. பன்றி பாய். நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கடி. நடந்ததை சொல்லி எப்படியாவது நம்மளை காப்பாற்ற சொல்ல வேண்டி. ஐயோ, கொடி அத்துறாதீங்க, கீழே குனிஞ்சு வாங்க. முதல்ல நான் உங்களை காப்பாற்ற போல இருக்கு. வாங்க. பன்றி பாய், பணத்துக்காக நீங்க இவ்வளவு தரம் தாழ்ந்து போக கூடாது. என்னைய சொல்ற? பின்ன எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக வீட்டுல குடியிருக்கிறவங்க துணியெல்லாம் நீங்க துவைக்கிறீங்களே. யோ, எதையாவது சொல்லிட போறேன், ஜாக்கிரதை. யோ, அவனுங்க எங்களை மிரட்டி துணி துவைக்க சொல்றாங்க. என்னது மிரட்டுறாங்களா? ஆமாண்டா கொலம்பஸ், நாங்க சமைச்சு போடணுமா, துணி துவைச்சு போடணுமா, அவங்க செருப்பெல்லாம் கூட துடைக்கணுமா. இதெல்லாம் செஞ்சாதான் வெளியே அனுப்புவோன்னு கேட்ட கூட பாத்தியா பூட்டி வச்சிருக்கானுங்க. ஐயோ, என்ன மேடம் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கினீங்க? ஏய் கொலம்பஸ், தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டா தேர்ந்தெடுக்க கொட்டு வாங்கித்தானே ஆகணும். எதுக்கு ஏன் இந்த பழமொழி? காரணமாத்தான். ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரும்போது சொல்லு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுல தப்பு இல்லையே. காஞ்ச மண்ட, உள்வாடகைன்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு எங்களை சிக்கல்ல மாட்டி விட்டவனே நீதானையா? நீயே இப்ப நக்கலா பேசுறியா? டேடே கொலம்பஸ், எப்படியாவது எங்களை காப்பாத்துடா. எங்களை காப்பாத்துறா. எப்படி மேடம்? கேட்டு தான் பூட்டி இருக்கு, நான் எப்படி உங்களை காப்பாத்துறது? எருமை எருமை, இந்த பூட்டை உடைக்கிறது பெரிய கஷ்டமாடா? நோ மேடம், நோ. நான் இல்லீகலா எதையுமே செய்ய மாட்டேன். அவங்க கேட்டு திறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களை காப்பாத்துறேன். கேட்டு திறந்தாதான் நாங்களே தப்பிச்சிடுவோமே. நீ எதுக்கு காப்பாத்தணும்? பண்ணி இந்த நிலைமையில உங்களுக்கு திமிர அடங்கல, உள்ளே இருங்க. குலத்துங்க குலத்துங்க, நீங்களாவது எங்களை காப்பாத்துங்களேன் ப்ளீஸ் சார். காப்பாத்துறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? உங்களுக்கு வரப்போற 2 லட்சத்துல 1 லட்சத்தை எங்க 3 பேருக்கு ஷேரா பிரிச்சு தருவீங்களா? ஷேரா? யோ, எங்க வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு உங்களுக்கு ஷேர் தரணுமா? 10 பைசா தர முடியாது. வேலையை பார்த்துட்டு போயா. அப்படின்னா நான் உங்களை காப்பாத்த முடியாது. அந்த தேவையே இல்லடா. ஆமாடா, போடா வாடா பக்கோடா, போதுமாடா. இத பாரு, பட்டதெல்லாம் பட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, மிச்ச கஷ்டத்தையும் பட்டு பணத்தை நாங்களே வாங்கிக்கிறோம். வேண்டாம் மேடம், வீம்பு பிடிக்காதீங்க. அட்லீஸ்ட் என் சம்பளத்தையாவது தரேன்னு சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்த ட்ரை பண்றேன். உனக்கு இங்க வேலையே கிடையாது, அப்புறத்துக்கு சம்பளம் தர முடியாது. படா. இப்படி எடுத்தே கவுத்தேன்னு பேசாத கௌசல்யா. எனக்கு ஒரு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லு, ஊரை கூட்டி உங்களை காப்பாத்திடுறேன். ஏய், நீ உலகத்தையே கூட்டினாலும் சரி 10 பைசா தர முடியாது, போடி. அப்படின்னா உள்ளே கடங்கடி. ஏய், நாங்க உள்ளதாண்டி இருக்கோம், நீங்க தாண்டி வெளியே இருக்கீங்க. இதை விட பெரிய அவஸ்தையெல்லாம் படுவீங்க. இதை விட பெரிய அவஸ்தை எங்களுக்கு இருக்க மாதிரி தெரியல. வேண்டாம் மேடம்,
இவங்களோட சேர்ந்து என்னையும் பகச்சு காட்டீங்க. இவரை பகச்சுக்கிட்டா டெய்லி எங்களுக்கு சோறே கிடைக்காது. பெரிய இவரு பாட்டா. கௌசல்யா, எந்திரி அண்டி, எந்திரி. எதுக்கு அத்தை? ஐயோ ரொம்ப அவசரம்டி, எந்திரி. ஐயோ உங்களுக்கு அவசரம், நீங்க போங்க அத்தை. பாத்ரூம் போறது கூட துணைக்க கூப்பிடுவாங்க. ஐயோ மூதவிக்கு பிறந்தவளே. ஏய், இது வேற ஒரு முக்கியமான காரணம். எந்திரிடி. என்ன அத்தை? ஐயோ எந்திரிடி. ஏய், நம்ம வீட்டுல ஏதோ சதி வேலை நடக்குதுடி. இந்த நேரத்துல சமையல் வேலை எப்படி நடக்கும்? நாம தான் எங்க இருக்கோம்ல. ஐயோ சனியனே தூக்கத்துல உளராதடி. சமையல் வேலை இல்லடி, சதி வேலை. அவ என்னன்னு போய் பாப்போம். வா. பத்தியா அங்கயா? நம்ம போய் பாப்போம். வா. பாருங்க, நான் மட்டும் வேலை போக மாட்டேன், நீங்களும் வரணுங்க. வரீங்களா இல்லையா? வரேன். அத்தை, நீங்க பெரியவங்க, நீங்க முன்னாடி போங்க. இல்ல, ஏன் ஓடுறதுக்காக பின்னாடி நம்பி நான் வந்து பாருங்க. என்னை விட்டுட்டு ஓடிடாதீங்க. பயமா இருக்கு அத்தை. பயப்படாதவா. என்னடி இது, ஒரே ஒரு டம்மி துப்பாக்கி மாதிரி இல்லடி வச்சிருந்தாங்க. ஐயோ, இப்ப என்னடி பெரிய பெரிய துப்பாக்கி வச்சிருக்கானுங்க. அத்தை, ஒருவேளை இதுங்க காக்கா குருவி சுடுற கோஷ்டியா இருக்குமோ? இல்லடி, இவங்க தீவிரவாதிகன்னு நினைக்கிறேன். தீவிரவாதிகளா? ஆமாண்டி. அடி, துப்பாக்கிதான் தீவிரவாதிகளோட மெயின் ப்ராப்பர்ட்டி. இது இல்லாம இவங்க இருக்கவே மாட்டானுங்க. அத்தை, நீங்க என்னவோ கொஞ்ச நாள் தீவிரவாதி கும்பல்ல இருந்த மாதிரியே சொல்றீங்களே. இந்த இங்கிலீஷ் படங்க, அர்ஜுன் நடிச்ச படங்களை நீ பார்த்ததே இல்லையா? அதுல கதை இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி துப்பாக்கிங்க நிச்சயமா இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன். டியர் சோல்ஜர்ஸ், நம்ம திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி மரியாதை செய்யப்படுமா? ஏன்டா ஆரம்பத்திலே அபசகுணமா பேசுறேன்? சொல்றத மட்டும் கேளு. இதுக்கப்புறம் நாம எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் 1 feet இருந்தா போதுமா? எப்படா டேய், எதுக்கு எடுத்தாலும் கவுண்டர் குடுக்கறேடா, தாங்க முடியலடா. இப்ப பாரா, இதுக்கப்புறம் நாம எடுத்து வைக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்ப என்ன பண்ணுவேன்? கவனமாவும் ஜாக்கிரதையாவும் கேர்ஃபுல்லாவும் அலர்ட்டாவும் இருக்கணும். எல்லாமே ஒண்ணுதான்டா. ஒரு ஃப்ளோவ்ல சொன்னமா கம்முனிறேன். நாம சந்திக்க போற இந்த போட்டியில ஒண்ணு வெற்றி வரும், இல்ல தோல்வி வரும். வெற்றி இல்லனா தோல்விதான் வரும். ஐயோ, அடுத்த கமாண்டரா உன்னை நியமிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன். தேங்க்ஸ் சார், நான் வரேன். வேணாப்பா. ஏமா, வீட்டுக்குள்ளவே ஆட்டோ வர்ற அளவுக்கு நம்ம நாடு இன்னும் முன்னேறல. அதெல்லாம் ஒண்ணு வேணா, கம்மனிரு. இருக்கிறது 4 பேரு, நீ கிளம்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தர்ம யுத்தத்துல நம்ம உயிர் கூட போகலாம். அதுக்காக யாரும் பின்வாங்க கூடாது. செத்ததுக்கு அப்புறம் பின்னும் ஊசியில வாங்க முடியுமா? என்னால சத்தியமா தாங்க முடியலடா. இப்ப சொன்னீங்க, இந்த பின்னுதான். முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, விவரமா எடுத்து சொல்லு. ஏன்டா அந்த பின்ன புடிச்சு தொங்குற? அந்த பின்ன வச்சு என் சங்கில குத்துறா. நான் மேல போறேன். வாயா. இந்த பார்,
நம்ம திட்டத்தை செயல்படுத்துறதுல எல்லாரும் உறுதியா இருப்போம்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பாஸ். டேய், எனக்கு ஆரம்பத்திலே லைட்டா டவுட் இருந்ததுடா. என்ன எப்படியாவது இந்த இயக்கத்துல இருந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த இயக்கத்துக்கு நீங்களே லீடர் ஆயிடுவீங்கன்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. சாரி இல்லடா, சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியமா எங்க படிப்பு மேல சத்தியம். அடியே, யாருமே படிச்ச மாதிரியே தெரியல, ஆனா படிப்பு மேல சத்தியம் பண்றானுங்க மூதேவிங்க. என்னம்மா படிச்சிருக்கிற? 3 ஃபெயில். அத்தை, அதுங்களா படிக்கல, அதான் தைரியமா சத்தியம் பண்ணுதுங்க. ஆனா ஒன்னத்தை, இதுங்க 4 பேருமே கன்ஃபார்மா தீவிரவாதிங்க தான். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்கதான் இந்த மாதிரி கும்பலா நின்னு சத்தியம் எல்லாம் படிப்பாங்க. ஐயோ, அடியே இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னு இழுத்துட்டே போனா உடனே போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்து இவங்களை நாம புடிச்சு கொடுக்க வேண்டியதான். சூப்பர் ஐடியா. அடியே, நீ போய் உன் செல்போன் எடுத்துட்டு வா போ. அத நான் தலைக்காணி கடியில வச்சிருக்கேன், போய் உங்க செல்போன் எடுத்துட்டு வா போங்க. ஐயோ, அதையும் பத்திரமா தலையாணி கடியில தான் வச்சிருக்கேன். சரி வாங்க, உடனே போய் போலீஸ் தகவல் கொடுப்போம். வா 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 வா. வாங்க வாங்க. நான் முதல்ல போன் பண்றேன், அதுக்கப்புறம் நீ பண்ணு. உங்களை கவனிக்காம பேசிட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களா? இல்ல, உங்களை ஏற விட்டு புடிச்சேன். கொடுங்க அந்த செல்போனை. ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன். பாருங்க. இந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ண போறேன். செல்போன் இருந்தா சீஸ் பண்ணிடுவேன், டெலிபோன் இருந்தா க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐ மீன் லைனை கட் பண்ணிடுவேன். இந்த 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 நிமிஷத்திலிருந்து நீங்க 2 பேரும் எங்க கண்ட்ரோல்ல. இங்க இருந்து தப்பிக்கவோ இல்ல வெளியில யாருக்காவது தகவல் சொல்லவோ முயற்சி பண்ணவே கூடாது. அப்படியும் மீறி ஏதாவது எங்களுக்கு எதிரா பண்ணீங்க, நான் பேச மாட்டேன், இந்த துப்பாக்கி தான் பேசும். துப்பாக்கி எப்படி சார் பேசும்? பேச சொல்லவா? பேச சொல்லவா? பேச சொல்லவா? உள்ள போங்க, போங்க, போய் அந்த ரூமுக்குள்ள செட்டில் ஆகுங்க. என்ன ஒரு அடம், போங்க. வாயா குலோ தூங்க. கமிஷன் பணத்தை வாங்கிட்டு போனேன்னு வந்தியா? இந்த வீட்டுல என்னதாம்மா நடக்கிறது? யாருக்கு தெரியும்? என்ன சொல்றீங்க? இது உங்க வீடு தானே? அதெல்லாம் நேத்து வரைக்கும். இப்ப வீடு அவன் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அப்போ நீங்க உள்வாடகைக்கு இருக்கீங்களா? யோ, இந்த உள்வாடகை எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. காட்டுக்கு போற நேரத்துல எதுக்கு நீ கண்ணாம்பா வீரவஸ்டம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒருவேளை மனோகர சிவாஜி மாதிரி எதிர்க்க நிக்கிறதுனால பேசுறாங்களா? சுடுமா, சுடுமா, சுடு. உன் டார்ச்சர் தாங்க முடியலடா. அம்மாடி, கன் ஃபைட் காஞ்சனா, ரிவால்வர் ரீட்டா. ஐயோ, திரும்பறதுக்கு இவ்வளவு லேட்டா? அம்மாடி, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கூட. ஐயோ, மறந்துட்டேன்டா. அத்தை, நீங்களாவது உஷாரா இருக்க வேணாமா? உஷாரா சோத்த தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த நீங்க? சார், இத நான் வச்சுக்கிட்டுமா சார்? இந்த கையை நீ வச்சுக்க, துப்பாக்கி நான் வச்சுக்க. முன்னாடி கொடுக்கும்போது வாங்கிக்கலாம், அப்புறம் இப்போ